இவ்வளவுதான் ஆசீர்வாதமா அப்படி மட்டும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உண்டுன்னு கடவுளுக்கு தெரியும். இதுக்கு மேல நான் வளர முடியாது, இவ்வளவுதான். சின்ன சின்ன பிள்ளைங்களை சொல்லுவாங்க, இது ஐயோ ஒரு இது என்ன சொன்னா, சிலவங்க நக்கல் அடிப்பாங்க, இந்த கட்டையும் வாரான் குள்ளம் வாரான் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு மேல இந்த பையனும் வளர மாட்டான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு 14, 13, 14, 15 வயசு வரும்போது பையன்மார்களை பார்த்தா அப்பா எவ்வளவு உயரம் இருக்காரோ அது காட்டிலும் ஒரு அடி உயரம் வளர்ந்துருவாங்க. அதுல வசனம் சொல்லுது, இதிலும் பெரிதானவைகளை செய்வேன். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இம்மட்டும் தான். என் வாழ்க்கையில இவ்வளவுதான் என் பிள்ளைக்கு வளர்ச்சி, என் வாழ்க்கையில என் பிள்ளைக்கு இந்த இவ்வளவுதான் ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. நம்மளை இன்னும் பெரிதான ஆசீர்வாதத்தை காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவர் இவ்வளவு தான் ஆசீர்வதிப்பாரு, இதுக்கு மேல ஆசீர்வதிக்க மாட்டார்னு. பாருங்க, ஆதி காலத்துல ஆபிரகாம் ஒரு மனுஷன் இருந்திருக்காரு. அவர் ஆண்டவர் என்னது, யாக்கோபு எல்லாம் கடலாந்தானே, கடல் மண்ணை இப்படி அள்ளி இப்படி தூக்கி பாத்தீங்கன்னா கடல் மண்ணை என்ன முடியுமா, நீ பழுகி பெருகுவாய்ன்னு சொன்னாரு. இப்ப பாருங்க, எத்தனை லட்சம் கோடி ஜனங்கள், அவங்களுக்கு ஆதி பிதா அவரு ஆபிரகாம். ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது 100க்கு 100 நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில எப்படி, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இதிலும் இப்ப இருக்கிறதுலயும் பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்க காண போறீங்க.